ரீசெண்டா இப்பலாம் என்ன தோணுதுன்னா, நமக்காக நம்ம பேசலன்னா, வேற யாரு தான் நம்மளுக்காக பேசுவா அப்படின்னு. நெறைய டைம் இந்த குட்டுவோட அப்பா கிட்ட, எனக்காக ஏன் பேசல அப்படின்னு நெறைய சண்டை போட்டுருக்கேன். எந்த மாரி இடத்துலன்னா, அவங்க வீட்டு சைடுல இருந்துட்டு என்ன ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, இப்பதான் புரியுது, ச்சே இது அவரோட கேரக்டரா கூட இருக்கலாம். கொஞ்ச நாள் ஆகும்லையா மாறுறதுக்கு அப்படின்னு. அவர குறை சொல்றத விட்டுட்டு, ஏன் எனக்காக நான் பேசல அப்படின்னு தான் தோணுது. சம்டைம்ஸ் எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டிக்காக உடனே எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணும். கோயில் போகணும்லாம் தோணும். அத முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும் தான். சப்போஸ் என்னால பிளான் பண்ண முடியல, எனக்கு மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு, கோவிலோ இல்லனா பூஜை ரூமுக்கோ போய் சாமி கும்பிடணும்னு தோணும். அப்பதான் ஒரு குரல் வரும், நீதான் இன்னைக்கு தலை குளிக்கலையே, எதுக்காக சாமி கும்பிட போற? வீடெல்லாம் சுத்தம் பண்ணியா? காலையில தான் முட்டை சாப்பிட்டியே, எதுக்காக சாமி கும்பிடுற? எனக்கு தோன்றப்ப சாமி கும்பிட விடாதவங்க, அவங்களுக்கு தோன்றப்பலாம் என்ன சாமி கும்பிட சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள நம்மளுக்கு பிடிக்கல, அவங்கள நீ இப்ப லவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் நான் சாமி கும்பிடுற விஷயத்தையும் பார்க்க எனக்கு தோணுறப்போ, கஷ்டமா இருக்கப்பலாம் கண்டிப்பா இனிமே சாமி கும்பிடுறேன். என்ன யாராச்சும் கேட்கட்டும், வச்சுக்கிறேன்.